நிறுத்துங்கள், இவனை கொல்லாதீர்கள். இவன் தான் என்னை எதிரிகளிடமிருந்து காப்பாற்றினான். ஜோதா பேகத்தின் உயிரை இவன் காப்பாற்றியதால் இவனை நான் உயிரோடு விடுகிறேன். இல்லை என்றால் இப்போதே இவனை கொன்றிருப்பேன். ஏனென்றால் இவன் பேகம் மகா சூச்சக்கனுடைய ஆள், அதாவது இவன் என்னுடைய எதிரி ஆவான். அதனால் இவனை எடுத்துச் சென்று சிறைச்சாலையில் அடையுங்கள். உங்களுக்கு ஒன்றுமாகவில்லையே? நீங்கள் இருக்கும் பொழுது எனக்கு தேங்கு நேர்மா ஷேன்ஷா. வாருங்கள், நான் உங்களை அழைத்துச் செல்கிறேன். என்னால் நடந்து வர இயலும் ஷேன்ஷா. வாருங்கள். शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, जोधा बेगम, जोधा बेगम, जोधा बेगम, जोधा बेगम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, जोधा बेगम, जोधा बेगम, जोधा बेगम, जोधा बेगम, जोधा बेगम, मोहरागे साम्राज्यम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, मोहरागे साम्राज्यम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, मोहरागे साम्राज्यम, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर, शहंशाह
मोहम्मद अकबर शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर जोधा बेगम जोधा बेगम நம்பிக்கை வையுங்கள் பேகம் சாய்பா. நான் ஹைபரை எவ்வாறு தயார் செய்திருக்கிறேன் என்றால், அவன் யாருடைய இரத்த வாடையாவது முகர்ந்து பார்த்து விட்டால் கரம் வைத்து அவனை கொன்று நாசமாக்கி விடுவான். ஆனால் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அவனது தேகம் மிருகமாக இருந்தாலும் அடிப்படையில் அவனும் ஓர் மனிதன்தான். அதாவது எண்ணமும் செயலும் மனிதனை போன்றதுதான். அதனால் எப்பொழுது என்ன செய்வான் என்று உறுதியாக நம்மால் கூற முடியாது என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் தாங்களே அறிவீர்கள். ஒரு விலங்கு தான் உயிர் வாழ என்ன வேண்டுமானாலும் செய்யும். ஆனால் ஒரு மனிதன் உயிரோடு இருப்பதற்கு காதல் ஒன்றே போதும். அதுதான் அவன் உயிர். ஹைபருக்குள் இருக்கும் மனிதன் வெளிப்படப் போகிறதோ அல்லது அவனுள் இருக்கும் மிருகம் வெளிப்படப் போகிறதோ தெரியாது. शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर शहंशाह जलालुद्दीन मोहम्मद अकबर जोधा बेगम जोधा बेगम जोधा बेगम जोधा बेगम நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது எப்படி இருக்கிறாய் ஜோதா? நான் நன்றாக இருக்கிறேன் அத்தை. நல்ல வேளையாக உங்களுக்கு எதுவும் ஆகவில்லை. இப்படி ஒரு மனித மிருகத்தை நான் இதுவரை பார்த்ததில்லை. நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் அதற்கு ஷெஹன்ஷா தான் காரணம். வைத்தியர் அவர்களே, சற்று சோதித்து பாருங்கள். மான்சிங், நான் தங்களுக்கு கூறியபடியே அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் அவ்வாறே செய்யுங்கள். சித்தம் ஷெஹன்ஷா. என்னோடு வாருங்கள். இனி நீங்கள் எதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் கோட்டையின் பாதுகாப்பை பன்மடங்கு அதிகப்படுத்தி இருக்கிறேன். மாளிகை மற்றும் அந்தப்புறத்தில் பாதுகாப்பை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கிறேன். ஷெஹன்ஷா, நான் என் வயிற்றில் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தேன். நான் இப்போதே மருத்துவரை அழைக்கிறேன். வேண்டாம் ஷெஹன்ஷா, இது அதுவல்ல. வித்தியாசமாக இருக்கிறது. உங்கள் கையை தாருங்கள். நீங்கள் ஏதாவது உணர்ந்தீர்களா? ஆம், என்னால் உணர முடிகிறது. அந்த குதாவிற்கு நன்றி சொல்ல வேண்டும் ஜோதா பேகம். உங்களையும் நமது குழந்தைகளையும் நலமாக வைத்ததற்காக. இவர்கள் தந்தை இருக்கும் பொழுது இவர்கள் நன்றாகத்தானே இருப்பார்கள். இதனால் தான் என்னவோ தந்தையை ஈசன் என்று கூறுகிறார்கள். ஏன் என்னை வெட்கப்பட செய்கிறீர்கள் ஜோதா பேகம்? கணவனை கண் கண்ட தெய்வம் என்று திருமணத்தின் போது கூறினீர்கள். ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் நீங்கள் எவ்வளவு வேதனைப்பட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்போதோ எனக்கு பிறக்கவிருக்கும் குழந்தைகளுக்கு நானே கடவுள் என்று கூறுகிறீர்கள். தங்களுக்கோ நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளுக்கோ எந்த தீங்கும் வரக்கூடாது என்று நான் எண்ணுகிறேன். ஏனென்றால் என்னால் தாங்க முடியாது ஜோதா பேகம். சரி, போகட்டும். நீங்கள் நல்லபடியாக வந்ததற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அசம்பாவிதத்தை தடுக்க முடியாததால் நான் மன்னிப்பு கோருகிறேன். நீங்கள் எவ்வளவு வேதனைக்குள்ளாகி இருப்பீர்கள். அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு முழு நம்பிக்கை இருந்தது. என்னை காப்பாற்றுவதற்காக என் கணவர் நிச்சயம் வருவார் என்று. உண்மையிலேயே இந்த உலகத்திலேயே நீங்கள் தான் அன்பான பேகம் என்று நான் கூறுவேன். ஒன்று தெரியுமா? இந்த உலகத்திலேயே தாங்கள் மட்டும்தான் மிகவும் அன்பான கணவர். எங்கு செல்கிறாய் ஜோதா?
ஷேன்ஷாவிற்கு ஆரத்தி கொடுக்க. சரி, ஆனால் சீக்கிரம் வந்து விடு. நீ சாப்பிடுவதற்கு நேரமாகிவிட்டது. ஏதாவது பிரத்யேகமாக வேண்டுமா? மோதி, நான் எதுவும் சாப்பிட போவதில்லை. இது ரம்ஜானின் புனித மாதம் அல்லவா? நான் நோன்பு இருக்கிறேன். மாலை ஆகும் வரை தண்ணீர் கூட குடிக்க மாட்டேன். பிறகு மாலை நோன்பு முடியும் பொழுது என்ன கோருவார்கள்? இஃப்தார் செய்யும் பொழுது எனக்காக கஜூரும் பழங்களையும் எடுத்து வை, சரியா? சரி. உங்கள் ஓவியத்தை வரைவது எளிதென்று நினைத்தேன், ஆனால் அப்படி இல்லையே ஜோதா பேகம். சரி, ஒரு முறை முயற்சித்துதான் பார்ப்போம். ஜோதா பேகம், தாங்கடா. ஷேன்ஷா, ஆரத்தி எடுத்துக் கொள்ளுங்கள். ஷேன்ஷா, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமில்லை, ஒரு ஓவியத்தை வரைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை. நோன்பு இருப்பதால் நீங்கள் களைத்து போயிருப்பீர்கள், அதான் செய்ய முடியவில்லை. அதெல்லாம் காரணம் இல்லை ஜோதா பேகம். நீங்கள் நோன்பு இருக்கும் போது எப்படி சக்தி கூடுமோ அதே போல்தான் நாங்களும் ரோசா இருக்கும்போது எங்களுக்குள் சக்தி அதிகரிக்கும். ரோசா இருக்கும்போது நான் பாலக் போர்க்களத்திற்கு சென்றிருக்கிறேன், அதே போல் வெற்றியோடு தான் திரும்பியும் இருக்கிறேன். சரி, நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதை பார்த்தால் ஒரு பெண்ணின் படம் போல் இருக்கிறது. மற்ற அலங்காரங்களை வைத்து பார்க்கும் பொழுது நீங்கள் கணித்தது சரிதான். நான் உங்களுடைய அழகான ஓவியத்தை தான் வரைய முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன், ஆனால் தங்களை சரியாக வரைய முடியவில்லை. உங்களை என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை ஷேன்ஷா. ஷேன்ஷா, நான் நோன்பு இருக்கவா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் நோன்பு இருக்க கூடாது. ஏன்? தாங்கள் இருக்கும் பொழுது நான் இருக்க கூடாதா? நீங்கள் முழு நாள் உண்ணாமல் இருந்தால் பிறகு பிறக்கப் போகும் குழந்தைகளின் நிலைமை என்னவாகும்? ஆனால் ஜோதா பேகம், எங்கள் மதத்தில் கர்ப்பிணியாக இருக்கும் பெண்கள் ரோசா இருக்கக்கூடாது என்று ஒரு நியதி இருக்கின்றது, அதை புரிந்து கொள்ளுங்கள். வேண்டுமென்றால் அடுத்த வருடம் வரும் ரமலான் பண்டிகைக்கு நாம் இருவரும் ஒன்றாக சேர்ந்து ரோசா இருப்போம். நிச்சயமாக நான் அப்போது வேண்டாம் என்று கூற மாட்டேன். சரி ஷேன்ஷா, நீங்கள் அந்த கைதியை தண்டிக்காததை நினைத்து எனக்கு மகிழ்ச்சியாக உள்ளது. நான் அவனை தண்டிக்கத்தான் நினைத்தேன் ஜோதா பேகம், ஆனால் தாங்கள் கூறியதால் நான் நிறுத்திவிட்டேன். சரி, எதற்காக அந்த மிருகத்தை பற்றி நாம் பேச வேண்டும்? நமக்கு பிறக்கப் போகும் குழந்தைகளை பற்றி நாம் நினைத்து பார்ப்போம். அவர்களை பார்த்துக் கொள்வது நம் இருவரின் கடமையாகும். ஷகன்ஷா அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். அட்கா அவர்களும் மற்ற பெரிய அதிகாரிகளும் தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போதே நான் வருகிறேன் என்று கூறுங்கள். ஜோதா பேகம், ஒரு முக்கியமான வேலை விஷயமாக நான் செல்ல வேண்டும். நீங்களும் கவனமாக இருங்கள், அதே போல் குழந்தைகளையும் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தங்கள் நலனுக்காக நான் நோன்பு இருக்கிறேன் ஷேன்ஷா. என் வயிற்றில் இருப்பது நம் குழந்தைகள் அல்லவா? அவர்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக் கொள்வது என்னுடைய கடமையாகும் ஷேன்ஷா. மோதி, யாரோ கத்துகிறார்களே, அது யாருடைய குரல்? தெரியவில்லையே ஜோதா, இரு கேட்கிறேன். வீரனே, இங்கே வா. ஜோதா பேகம் தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அங்கே கத்துவது யார் என்று கூறு. ஓசோர், இந்த சத்தம் சிறைச்சாலை பக்கத்திலிருந்து வருகிறது. ஷெஹன்ஷா கைது செய்து கொண்டு வந்தாரே அந்த அரக்கன், அவனுக்கு தண்டனை கொடுக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. தண்டனையா? ஆனால் ஷெஹன்ஷா அவனை தண்டிக்க கூடாது என்று கூறியிருந்தாரே. அதன் பிறகு ஷெஹன்ஷாவின் கட்டளையை யார் மீறுகிறார்கள்? நீ ஒரு முட்டாள். ஆகையால் தான் ஜோதா பேகத்தை அடைவதற்கு முயற்சி செய்திருக்கின்றாய். ஆகையால் தான் என்னுடைய ஜோதா பேகத்தின் மீது கை வைத்து மாபெரும் தவறு செய்திருக்கிறாய். அதற்கு உனக்கு தண்டனை கிடைத்தே தீர வேண்டும். நிச்சயமாக கிடைக்க வேண்டும். நீ ஜோதா பேகத்தின் மீது கை வைத்து விட்டாயா?
ஜலால் வேண்டுமானால் நீ செய்த தவறுக்கு உன்னை மன்னித்து விட்டிருக்கலாம். ஆனால் நான் நீ செய்த தவறுக்கு உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை ஷெரீஃபுதீன், நிறுத்துங்கள். ஜோதா பேகம், தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? இவன் தங்களை தீண்டி மாபெரும் தவறு செய்திருக்கிறான் பேகம் சாய்பா. ஆனால் நான் எங்களுடைய பேகத்தை தொட்டு தவறு செய்ததற்காக இவனை தண்டித்துக் கொண்டிருக்கிறேன். இவனை தண்டித்தே ஆக வேண்டும். ஷெரீஃபுதீன் அவர்களே, ஷெஹன்ஷாவை இவனை தண்டிக்க கூடாது என்று கூறிய பிறகு இவனை சித்திரவதை செய்வதற்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, இந்த விஷயத்தை ஷெஹன்ஷா அறிந்தால் அவர் நிச்சயமாக உங்கள் மீது கோபப்படுவார். இது ரம்சானின் புனித மாதமாகும். இந்த புனித நேரத்தில் மற்றவர்களே இவ்வாறு சித்திரவதை செய்ய மாட்டார்கள். தாங்கள் என்ன மனிதர்? நான் இவனை தண்டித்தது ஜலால் அவர்களுக்கு பிடிக்காது என்பது எனக்கு தெரியும். அதேபோல் நீங்கள் இவனை தேடி இங்கு வந்த செய்தி ஜலால் அவர்களுக்கு தெரிந்தால் அதுவும் அவர்களுக்கு பிடிக்காது ஜோதா பேகம் அவர்களே. ஆனால் ஜோதா ஏன் இவ்வாறு செய்தாள்? அவள் இவ்வாறு பொறுப்பில்லாமல் நடந்து கொள்வாள் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. அவன் மிகவும் ஆபத்தானவன். ஜோதாவின் வயிற்றில் 2 குழந்தைகள் வளர்கின்றன. இவ்வளவு அஜாக்கிரதை கூடாது. நானும் அதேதான் கூற வருகிறேன் அத்தை. ஜோதா பேகம் அங்கு செல்ல என்ன அவசியம் வந்திருக்கிறது? தன் உயிருடன் சேர்த்து முகலாய சாம்ராஜ்யத்தின் வாரிசின் உயிரையும் ஆபத்தில் சிக்க வைக்க அவருக்கு எப்படி துணிச்சல் வந்தது? அந்த ஹைபர் ஒரு அரக்கன். அதோடு ஜோதா அங்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது? உண்மையை கூறட்டுமா அத்தை அவர்களே? நான் மட்டும் அவரிடத்தில் இருந்திருந்தால் நிச்சயம் இது போன்ற ஆபத்தான வேலைகளை செய்ய மாட்டேன். எதற்காக அவர் இவ்வாறு செய்ய வேண்டும்? முதலில் இதை பற்றி யாரிடமும் கூறாமல் போர்க்களத்திற்கு வந்தார். அல்லாவிற்கு தான் நன்றி, அங்கே அவருக்கு எதுவும் நேரவில்லை. அதன் பிறகு இப்படி ஒரு அஜாக்கிரதையான செயல் வேறு. எனக்கு புரியவில்லை ஜோதா பேகத்தின் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. அத்தை அவர்களே, யாரங்கே? இவருடைய காயங்களை சுத்தம் செய்து இவருக்கு மருந்து போடுங்கள். இவர் அருகில் செல்வதற்கே மிகவும் அச்சமாக உள்ளது பேகம் அவர்களே. நான் என்ன கூற வருகிறேன் என்றால், நீங்களும் இவனை விட்டு விலகியேறுங்கள். இவன் மிகவும் ஆபத்தானவன். யாரை வேண்டுமானாலும் காயப்படுத்தி விடுவான். சரி, உங்களால் வஸ்திரமும் வெந்நீரும் எடுத்து வர முடியும் அல்லவா? எடுத்து வருகிறேன் பேகம் சாய்பா. அவன் அருகே மட்டும் செல்லாதீர்கள் பேகம் சாய்பா. நீ விசேஷ பேகத்திற்கு கட்டளையிடுவாயா? ஜோதா! அத்தை அவர்களே, நான் முதலில் நீ என்னோடு வா. நான் எந்த விளக்கமும் கேட்க விரும்பவில்லை. உனக்கு மனித நேயம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன். மற்றவர் வேதனைப்படுவதை உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் இப்பொழுது உன்னோடு சேர்த்து 2 உயிர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை உனக்கு இருக்கிறது. நான் உன் மீது மிகவும் அக்கறை வைத்திருக்கிறேன். அதற்காக சட்டத்தை மீறுவது ஒன்றும் சரியான காரியம் அல்ல. நீ சிறைச்சாலை செல்வதற்கு அனுமதியே இல்லை. பிறகு எதற்காக அங்கு சென்றாய்?
அவன் ஒரு அரக்க மனம் படைத்தவன். அவன் ஒரு மிருகம். அவன் இங்கு வந்ததே ஜலாலை கொல்வதற்காகத்தான். அவன் உனக்கும் உன் வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்கும் ஆபத்தை விளைவிக்க கூடியவன். இது ரமலானின் புனித மாதமாகும். அனைவரும் நோன்பிருக்கின்றோம். உனக்காகவும் உன்னுடைய வயிற்றில் வளரும் குழந்தைகளுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீ யாரிடமும் கேட்காமல் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறாய். ஆனால் அத்தை அவர்களே, ஷேன்ஷா அவனை தண்டிக்க கூடாது என்று கோரியிருக்கிறார். இருப்பினும் அவனை தண்டித்துக் கொண்டிருந்தார்கள். அதை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. ஆகையால் தான் நான்... போதும் ஜோதா பேகம், இனி ஒரு வார்த்தை பேசாதீர்கள்.